அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி குரோதி வருஷம் ஆவணி மாதம் 10ஆம் தேதி சிம்மராசியிலிருந்து கன்னிராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி வரை கன்னிராசியில் கேதுவுடன் நீச்ச நிலையில் செவ்வாய் குரு பார்வையில் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிரனை பற்றி சிறு குறிப்பு காணலாம். 9 நவகிரகங்களில் வெள்ளி மீன், 7 கிழமையில் வெள்ளிக்கிழமை. தற்போது மேற்கு வானில் சூரியன் அஸ்தமனத்திற்கு பிறகு வெள்ளி மீன் காணலாம். சுக்கிரன் மலைக்கு அதிபதி. சுக்கிர பகவான் பகை வீட்டில் சஞ்சரிக்கும் போது கனமழை பொழியும். கனமழை பொழிந்து சேதங்கள் ஏற்படும். கடகராசியில் சுக்கிரன் வரும்போது கனமழை பொழியும். கடும் பகை ஆவார். சுக்கிர பகவான் நேசம் பெற்றால் பிரண்டையும் காயும். கடும் வறட்சி ஏற்படும். குரு சுக்கிரன் ஒரு ராசியில் கூட்டணி சேர்ந்தாலோ குரு பார்வையில் சுக்கிரன் அமர்ந்தாலோ மழை அளவு குறையும். ஆண்களுக்கு கலத்தரக்காரகன், வீடு, வண்டி, வாகனம், சிற்றின்பம், காதல், காமம், பாடல், நடிப்பு, கலை ஆர்வம், சினிமா துறை சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுடைய நோயின்னு பார்த்தீங்கன்னா கண் ஒளி குறைபாடு, சுகர், பால்வினை நோய் சுக்கிர பகவானுடைய நோய்கள். தொழில்னு பார்த்தீங்கன்னா விவசாயம், விவசாயத்தில் பூஞ்செடி பயிர்கள், வியாபாரம், ஆடை ஆபரணம், வெள்ளி நகை. ரிஷபம் துளாராசிக்கு அதிபதியானவர். மீனராசியில் உச்சமும் கன்னிராசியில் நேசமும் பெறக்கூடியவர். 9 நகரங்களில் அசுரர்களின் தலைவர். அசுரகுரு சுக்கராச்சாரியார் என்று அழைக்கப்பெறுவார். வெள்ளை நிறத்திற்கு அதிபதி. கிழக்கே சுக்கிர பகவான் உதயமாகும் போது மதிய வேளையிலும் வானத்தில் சுக்கிரனை பார்க்க முடியும். இவர் சூரியனுக்கு அடுத்தது தகதகன்னு சுக்கிர பகவானை மதிய வேளையிலும் நம்முடைய கண்ணால் பார்க்க முடியும். கும்பராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். ஆவணி மாதம் 10ஆம் தேதி முதல் புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி வரை ஒரு 24 நாட்களுக்கு கும்பராசிக்கு 8வது வீட்டிலே கன்னிராசியில் கேதுவுடன் சுக்கிரன் கூட்டணி சேர்ந்து நேச நிலையில் குரு, செவ்வாய், ராகு பார்வையில் அமரப்போகிறார். கும்பராசிக்கு தாயார், வீடு, மனை, நிலம், சுக பாக்கியாதிபதியாக சுக்கிர பகவான் வருகிறார். 4ஆம் வீட்டிற்கும் 9ஆம் வீட்டிற்கும் சுக்கிரன் அதிபதி. கும்பராசி அன்பர்கள் அடுத்த 24 நாட்கள் தாய் தந்தை உறவுகள் வழியில் பகை விரோதம் ஏற்படுத்தி கொள்ளாமல் பார்த்துக்கணும். அப்பா வழி சித்தப்பா பெரியப்பா அவர்களிடமோ, அம்மா வழி உடன் பிறந்தவர்கள் மாமன் மச்சான்களிடமோ கும்பராசி என்பர்கள் பகை விரோதம் ஏற்படுத்தி கொள்ளாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி தாய் தந்தையிடம் விதண்டாவாதம், எதிர்வாதம் செய்வதை தவிர்க்க வேண்டும். உங்கள் அப்பா அம்மாவிடம் எதிர்த்து பேசாதீங்க. உங்கள் அப்பா அம்மா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் அப்பா அம்மாவை கோபப்படுத்தாதீங்க. அவர்களை பயமுறுத்தாமல் கும்பராசி என்பர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ராகு 2ஆம் வீட்டிலிருந்து உங்களை பேச தூண்டுவார். கோச்சாரத்திலே 7 நாட்டு சனியில் ஜென்மசனி நடக்கும்போது 2வது வீட்டிலே ராகு வரும்போது உங்களுக்கு பேச்சு மற்றவர்களை பயமுறுத்துகிற மாதிரி தான் இருக்கும். அது இந்த 24 நாட்கள் கும்பராசி என்பதற்கு மிக சிறப்பாக இருக்கிறது. இதை நீங்கள் மிகுந்த கவனமாக கடக்கணும். இல்லைன்னா தாய் தந்தையிடம் உங்களுக்கு தாய் தந்தையருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்காமல் போயிடும். ஆவணி மாதம் 10ஆம் தேதி முதல் தாய் தந்தையரிடம் பயமுறுத்துறது, கோவிச்சுக்கிறது இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். அப்பா அம்மாவிடம் சண்டை கட்டிக்கிட்டு கோவிச்சிக்கிட்டு தனி குடித்தனம் போகிறது, வீடு மாறுவது இதெல்லாம் உங்களுக்கு சாதகமில்லாத அமைப்பு. இப்படி உங்கள் மன எண்ணங்களை சுக்கிரன் நேச நிலையில் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்திருக்கும் போது கும்பராசி என்பதற்கு மாற்றுவார். இப்போ உங்கள் மனநிலையில் மாற்றங்கள், குழப்பங்கள் ஏற்படும். வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் இப்போ வீடு மாறணும்,
அப்படின்னு நினைக்காதீங்க. புதிதாக வீடு கட்டணும் அப்படின்னு இப்போ வந்து கடைக்கால் போடணும், பூமி பூஜை போடணும் அப்படின்னு வந்து ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு தொடங்குவதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா வீட்டுக்காரகன் சுக்கிரன் வந்து நேசநிலையில் சஞ்சாரம் செய்யும்போது அங்கே வந்து கேது மிக கடுமையாக இருக்கிறார். வீடு தொடங்கினாலும் பாதியில் வந்து தடைபடக்கூடிய அமைப்பெலாம் உண்டு. ஏன்னா கோச்சாரத்திலே கும்பராசிக்கு 4வது வீட்டிலே செவ்வாய் நட்சத்திரத்தில் குருபகவான் வந்து சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் நட்சத்திரத்தில் குரு சஞ்சாரம் செய்யும்போது பாதியில் வீடு கட்டி விட்டுட்டு போகிற மாதிரி நிலை வரும். நிலபல சொத்துக்கள் அவசரமாக அர்ஜெண்ட்டாக முதலீடு பண்ணிவிட்டு விரயம் ஏற்படுற மாதிரி வரும். இதெல்லாம் வந்து யோசித்து செய்யணும். கும்பராசி என்பவர்கள் அடுத்த 24 நாட்கள் அவசரப்படாதீங்க, இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும். எதிர்பாராத விரயங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பெலாம் வந்துவிடும். வீடு மாறினாலும் உங்களுக்கு வந்து சரிபடாது. அதனால் வந்து வீடு, வண்டி, வாகன, சொத்து விஷயங்களில் அடுத்த 24 நாட்கள் கும்பராசி என்பவர்கள் கவனமாக இருக்கணும். 8வது வீட்டிலே சுகஸ்தானாதிபதி நேச நிலையில் கேதுடன் இணைந்து சஞ்சாரம் செய்யும்போது அடுத்த 24 நாட்கள் உடலில் வந்து பல்வலி, கை கால் மூட்டு வலி, சளி காய்ச்சல், தலைவலி எல்லாம் வரத்துக்கு வாய்ப்புண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா சுகஸ்தானாதிபதி பலம் குறைகிறார். உங்களுடைய மனதளவிலும் உடல் அளவிலும் ஏதோ ஒரு தொந்தரவு படுற மாதிரியான நிலையெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 8வது வீட்டிலே கோச்சாரத்திலே சுக்கிரபகவான் சஞ்சாரம் செய்யும்போது ஆண் பெண் நண்பர்கள் சேர்க்கை உண்டு. ஆண் நண்பர்களும் பெண் நண்பர்களும் அதிகமாக வருவார்கள். அதில் வந்து கெட்ட வழியில் செல்லாமல் பார்த்துக்கணும். ஆணாக இருந்தால் பெண்கள் வழியிலும், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் வழியிலும் தகாத உறவு, கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா கூடா நட்பு கேடாய் முடிந்துவிடும். இதையும் கும்பராசி என்பவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா உங்களுக்கு ஜென்ம ராசியிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். 7.5 நாட்டு சனியில் ஜென்மசனி நடக்கிறது. இப்போ வந்து பிரம்மாண்டமான ஆசையெல்லாம் இருக்கும். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும், கடனை கட்டணும், எல்லாமே தடையாக இருக்குது, அதெல்லாம் தடையெல்லாம் உடச்சிட்டு முன்னாடி போகணும் அப்படின்ற எண்ணம் கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கும். பொறுமை தான் மிக மிக முக்கியம். நீங்கள் செய்கின்ற வேலை, செய்கின்ற தொழில் கடுமையாக கவனமாக உழைத்து கொண்டிருங்க. அதற்குண்டான வருமானம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கும்பராசிக்கு 2வது வீட்டிலே ராகு அமர்ந்து 7ஆம் பார்வையால் அஷ்டமத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரன் கேதுவை பரிசுகிறார். நீங்கள் கம்மன் இருந்தாலும் உங்கள் வாய் கம்மன் இருக்காது. உங்கள் வாய் கம்மன் இருந்தாலும் உங்கள் கை கால் கம்மன் இருக்காது. எதையோ ஒன்று பேசிட்டு எதையோ ஒன்று பண்ணிவிட்டு மாடி தொந்தரவு படுறமான நிலை கும்பராசி என்பளுக்கு வந்துவிடும். அடுத்த 24 நாட்கள் கவனமாக இருங்க. கடந்த 26 நாட்களும் உங்களுக்கு சாதகம் இல்லை. கோச்சாரத்திலே 6, 7, 10ஆம் வீட்டில் சுக்கிரன் வரும்போது எதிர்பாலினவர்கள் வழியில் தொந்தரவுகளை ஏற்படுத்தி விடுவார். குடும்ப பெண்களே கூட அசிங்க அகுமானப்படுத்தக்கூடிய நிலையெல்லாம் ஏற்பட்டுவிடும். கடந்த 26 நாட்களும் கும்பராசிக்கு சாதகமாக இல்லை. அடுத்த 24 நாட்களும் சற்று சாதகமில்லாமல் இருக்கிறது. சுக்கிரன் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்திருக்கும் போது ஆன்மீக பயணம், நீண்ட தூர பயணம், பாத யாத்திரை, கிரிவலம் இதெல்லாம் வந்து கவனமாக போயிட்டு கவனமாக வரணும். இரவு நேர பயணங்களில் உங்கள் உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். தூக்கங்கிடாமல் பார்த்துங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. கும்பராசி என்பவர்கள் எதுக்கும் வந்து மனக்குழப்பம் அடையாதீங்க. பெற்றோர்கள் பெரியோர்களை எடுத்தெறிந்து பேசாதீங்க. பேச்சிலையும் உங்கள் மன எண்ணங்களிலும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக சுக்கிர பகவானுடைய நேச சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமற்ற பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் உள்ளது. கும்பராசிக்கு 5வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் பகவானுடைய 4ஆம் பார்வை சுக்கிர பகவான் மேல் விழுகிறது. கோச்சாரத்திலே 5வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது பெற்ற பிள்ளைகளிடம் கொஞ்சம் கருத்து மோதல்கள்லாம் ஏற்படும். உங்கள் பிள்ளை உங்கள் பேச்சை கேட்காது, அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு நோய் நொடி தொந்தரவு, மருத்துவ செலவு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புண்டு. கும்பராசி என்பவர்கள் அடுத்த 24 நாட்கள் எதிலும் கவனம், எதிலும் நிதானத்துடன் செயல்படுங்க. விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள், மண், நிலம், பூமி சார்ந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு. 5வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து சுக்கிர பகவானை பாரு செய்யும்போது
விவசாயத்தில் பூஞ்செடி பயிர் பண்ணி கொண்டிருப்பவர்கள் பூ விளைச்சல் அதிகரிக்கும். பூ வியாபாரம், பூத்தொழில் வந்து அடுத்த 24 நாட்கள் கும்பராசி என்பவர்களுக்கு ஓரளவு கை கொடுக்கும். 4வது வீட்டிலே செவ்வாய் நட்சத்திரத்தில் குரு அமர்ந்து சுக்கிரனை பார்வை செய்யும்போது வீடு மாற்றம், நில மாற்றம், வண்டி மாற்றம் இப்படிலாம் வந்து மாற்றங்களை உங்களுக்கு வந்து கொடுக்கும். இப்போ வந்து கவனமாக நிதானித்து செயல்படுவது கும்பராசி என்பவர்களுக்கு நல்லது. குருபகான் பார்வையில் சுக்கிரன் அமர்ந்திருக்கும் போது யாருக்காவது ஓசியில் இங்கிட்டு போயிட்டாரன் அங்கிட்டு போயிட்டாருன்னு வண்டி வாகனங்கள் கேட்டாங்கன்னா இந்த 24 நாட்கள் யாரிடமும் வண்டி வந்து ஓசாக கொடுக்காதீங்க. அப்புறம் உங்களுக்கு வம்பு வழக்கு, சட்ட சிக்கல் வரக்கூடிய வாய்ப்பெலாம் உண்டு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.